சமூக அரசியலை நேர்மையா பேசிய தமிழ் சினிமாக்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த வகையில தமிழ் சினிமாவான விடுதலையை வரலாற்றையும் அரசியலையும் சரியாக நேர்மையாக பேசியிருக்கும் ஒரு சினிமா என நம்ம உறுதியா சொல்ல முடியும். விடுதலை பார்ட் 2 தனி மனித அதிகாரம், அரசு அதிகாரம் என்னவெல்லாம் செஞ்சது, செய்யும், செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத பேசுற சினிமாவா வந்திருக்கு. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வேறு வேறு காலகட்டங்கள்ல கம்யூனிஸ்டுகள் செய்த அரசியல் சமூக போராட்டங்களை ஒரு தொகுப்பா பேசுற சினிமா தான் இந்த விடுதலை பார்ட் 2. நடந்த அந்த உண்மையான சம்பவங்கள் நமக்குள்ள ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை உண்டாக்குகின்றன. தங்களோட உயிர்களை கூட இழந்தும் கம்யூனிஸ்டுகள் மக்களின் உரிமையை பெற்று கொடுத்தது தான் இந்த விடுதலை சினிமா பேசுது. பல கம்யூனிஸ்டுகளின் கதைகள் ஆழமான சினிமாவா எடுக்கும் அளவுக்கு இங்க நிறைஞ்சிருக்கு. இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை புரிந்து கொள்வதில் இருக்கிற போதாமையை, திறனற்ற தன்மையை, பின்தங்கிய ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகமும் சொல்ற இடமா தான் நமக்கு தெரியுது. மக்களுக்காக போராடிய ஆனால் மக்களுக்கு தெரியாத கம்யூனிஸ்ட் போராளிகளை பற்றி சொல்ற ஒரு சினிமாவை டைரக்டர் வெற்றிமாறன் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த மொத்த டீமும் சேர்ந்து மீண்டும் உண்மையான சம்பவங்களை, அதாவது ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேசுற இன்ட்ரெஸ்டிங்கான சினிமாவை கொடுப்பதற்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பெட்4 சினிமா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.